வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 7ஆம் தேதி அமைச்சரவை விஸ்தரிப்பு. 2 புதிய அமைச்சர்களாக ராஜவேலு, GNS ராஜசேகரன் பதவியேற்க உள்ளதாக தகவல். புதுவை கவர்னர் மாளிகை இடமாற்றம். புதிய கட்டிடத்தில் 3 கோப்புகளுக்கு ஆளுநர் ஒப்புதல். புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 2 புதிய அமைச்சர்கள் வரும் 7ஆம் தேதி பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரியின் 16வது சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்தது. இதனை அடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவராக NR காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த மே 13ஆம் தேதி 5வது முறை முதலமைச்சராக ரங்கசாமி பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். அவருடன் அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோரும் பதவியேற்றுக் கொண்டனர். இதனையடுத்து மே 18ஆம் தேதி தற்காலிக சபாநாயகராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் பதவியேற்ற நிலையில் 20ஆம் தேதி 28 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்த நிலையில் தேர்தல் முடிவு வெளியாகி 1 மாதம் நிறைவடையும் நிலையில் நேற்று மதியம் முதலமைச்சர் ரங்கசாமி கவர்னர் மாளிகைக்கு சென்றார். அப்போது புதிய அமைச்சர்களின் பெயர்கள் அடங்கிய பட்டியலை கொண்டு சென்றார். அங்கு கவர்னர் கைலாசநாதனை சந்தித்து அமைச்சரவை விரிவாக்கம் செய்வதற்காக ராஜவேலு, GNS ராஜசேகரன் ஆகியோரது பெயர்கள் அடங்கிய பரிந்துரை கடிதத்தை வழங்கினார். உடனே அதனை ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு கவர்னர் அனுப்பி வைத்தார். ஓரிரு நாளில் புதிய அமைச்சர்கள் நியமனத்திற்கு ஜனாதிபதியின் ஒப்புதல் கிடைக்கும் என்றும் 7ஆம் தேதி புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறும் என்றும் கவர்னர் மாளிகை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதுச்சேரியில் புதிதாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள கவர்னர் மாளிகையின் புதிய கட்டிடத்தில் இன்று முதல் நாள் பணியை தொடங்கிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கோப்புகளை பார்வையிட்டு ஒப்புதல் வழங்கினார். புதுச்சேரி பாரதி பூங்கா எதிரில் ரங்கப்பிள்ளை வீதி முகவரியில் செயல்பட்டு வந்த ஆளுநர் மாளிகை இடமாற்றம் செய்யப்பட்டு இன்று முதல் குபேர் சாலை முகவரியில் புதிய கட்டிடத்தில் செயல்படுகிறது. புதிய கட்டிடத்தில் இன்று முதல் நாள் பணியை தொடங்கிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கோப்புகளை பார்வையிட்டு ஒப்புதல் வழங்கினார். அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 21 வயது முதல் 55 வயதிற்கு உட்பட்ட குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்குவதற்கு ஒப்புதல். இதன் மூலம் 64,450 குடும்ப தலைவிகள் பயன்பெறுவர். இதற்காக ரூபாய் 16,11,25,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதியோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை வழங்குவதற்கான ஒப்புதல். இதன்படி 1,96,616 பயனாளிகளுக்கு ரூபாய் 2,500, ரூபாய் 3,000 மற்றும் ரூபாய் 4,000 வழங்க ஏப்ரல் மாதத்திற்கான தொகையாக ரூபாய் 56,32,50,000 ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 3 பிப்டிக் நிறுவன பங்குதாரர்களுக்கு பங்குத்தொகை ரூபாய் 37,76,664 மற்றும் சிறப்பு பங்குத்தொகை வழங்குவதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டது. இந்த 3 கோப்புகளுக்கும் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் அளித்து கையொப்பமிட்டார். புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித், சுகாதார பிரிவு இளநிலை பொறியாளர் கிருஷ்ணமூர்த்தி, கிரீன் வாரியர் துணைத் தலைவர் ஜெகதீசன், கிரீன் வாரியர் ஒருங்கிணைப்பு அதிகாரி லலித் ஆகியோருடன் புதிய பேருந்து நிலையம், மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, ஜவஹர்லால் நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி, சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, கடற்கரை சாலை ஆகிய பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் நேரு வீதியில் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் உடனுக்குடன் குப்பைகளை அகற்றும் பணி சரிவர நடைபெறவில்லை என தெரிய வந்தது. மேலும் எண்ணிக்கையில் குறைவான சுகாதார ஊழியர்களையும் மற்றும் வாகனங்களையும் பயன்படுத்தி வந்ததும், சுகாதார ஊழியர்கள் பாதுகாப்பு உபகரணங்களான முகக்கவசம் மற்றும் கையுறை அணியாமல் பணி செய்ததும் தெரிய வந்தது. வாரியர் இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கிரீன் நிறுவனத்தின் துணைத் தலைவர் ஜெகதீசனிடம் சுகாதார ஊழியர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களையும் போதுமான கூடுதல் சுகாதார ஊழியர்களை தூய்மை செய்யும் பணியில் அமர்த்தவும், தேவையான வாகனங்களை குப்பைகளை அள்ளும் பணியில் ஈடுபடுத்தவும், புதுச்சேரி நகரம் முழுவதும் 24 மணி நேரமும் தூய்மை பணியை செய்து சுத்தமாக வைத்திருக்க அறிவுறுத்தினார். மேலும் தூய்மை பணி செய்யும் ஊழியர்களுக்கு தொழிலாளர் நலத்துறையின் ஆணைப்படி குறைந்தபட்ச மாத சம்பளமாக உயர்த்தி அளிக்கவும் அறிவுறுத்தினார்.
புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மற்றும் பெண்கள் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் புதுச்சேரி சமூக சேவகர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி ராஜீவ்காந்தி குழந்தைகள் மற்றும் பெண்கள் மருத்துவமனை வளாகத்தில் நோயாளிகளுக்கும் பொதுமக்களுக்கும் புதுச்சேரி சமூக சேவகர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் கை கொடுக்கும் கை தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் ரவிக்குமார் மற்றும் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னை கஸ்தூரிபாய் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தின் நிறுவன தலைவர் NR சுசீலா அம்மா அவர்கள் செய்திருந்தார். இந்த அன்னதான நிகழ்வில் பல்வேறு பொதுமக்களும் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். புதுச்சேரியில் கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் இன்று திறக்கப்பட்டதையொட்டி மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோடை விடுமுறைக்கு பிறகு புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் இன்று மீண்டும் திறக்கப்பட்டன. புதிய கல்வியாண்டின் தொடக்க நாளையொட்டி மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிகளுக்கு வருகை தந்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்களை சந்தித்த மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டனர். பள்ளிகள் திறக்கப்பட்டதையொட்டி மாணவர்களை வரவேற்க பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பள்ளி நுழைவு வாயில்கள் வண்ணமயமான பலூன்கள் மற்றும் அலங்காரங்களால் அழகுபடுத்தப்பட்டிருந்தன. மாணவர்களுக்கு பன்னீர் தெளித்து சந்தனம் பூசி மலர்கள் தூவி ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். சில பள்ளிகளில் மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டதுடன் புதிய கல்வியாண்டில் சிறப்பாக படித்து முன்னேற வாழ்த்துகளும் தெரிவிக்கப்பட்டன. பள்ளி வளாகங்களில் உற்சாகமான சூழல் நிலவியதால் மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் வகுப்பறைகளுக்கு சென்றனர். முதல் நாளையொட்டி வகுப்பாசிரியர்கள் மாணவர்களிடம் கலந்துரையாடி கல்வி, ஒழுக்கம் மற்றும் பள்ளி விதிமுறைகள் தொடர்பான வழிகாட்டுதல்களை வழங்கினர். மேலும் புதிதாக சேர்ந்த மாணவர்களை சக மாணவர்களுடன் அறிமுகப்படுத்தும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. கோடை வெப்பம் தொடரும் நிலையில் மாணவர்கள் போதிய அளவு தண்ணீர் அருந்தவும் உடல் நலத்தில் கவனம் செலுத்தவும் ஆசிரியர்கள் அறிவுறுத்தினர். பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட்டதன் மூலம் கல்வி நடவடிக்கைகள் முழுவீச்சில் தொடங்கியுள்ளன. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 ரவுடிகளை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட சாமியார் தோப்பு பகுதியில் போலீசார் நேற்று இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு சந்தேகப்படும்படியாக மர்ம நபர்கள் பதுங்கியிருப்பதாக வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் சென்றது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்போது போலீசார் வருவதை கண்ட மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல முயன்றபோது அவர்களை காவலர்கள் மடக்கி பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் வில்லியனூரைச் சேர்ந்த ரவுடிகள் 27 வயதான வினோத்குமார், 23 வயதான நுதேஷ், 22 வயதான கிஷோர், 22